வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா. திருவண்ணாமலையில் கிரிவலப் பாதையில் அமைந்துள்ள நமது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் பிரதி பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு குடிக்கிற தண்ணீர், மூட்டு வலிக்கு சூப்பு, மூட்டு வலிக்கு தைலம் போன்ற சேவைகள் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். பாருங்கள், இதுதான் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையோட சேவை. கிரிவலம் நடந்து வரவங்களுக்கு கால் வலி கண்டிப்பாக இருக்கும். அந்த கால் வலிக்காக உடவாட்டுக்கால் மூலிகையுடன் 54 வகையான மூலிகைகளை சேர்த்து கஷாயமாக காசி பக்தர்களுக்கு 15 ஆண்டுகளாக வழங்கி வருகிறோம். பக்தர்களும் அதை குடித்துவிட்டு ஆரோக்கியமாக கிரிவலம் போகிறாங்க. இந்த சேவை தொடரணும்னா நீங்களும் உங்கள் பங்குக்கு உதவி செய்யுங்க. இது பாருங்க, சூப்பு காசுரம் பாருங்கள். சூப்பு காய்ச்சி தண்ணி கேன் இது மாதிரி போட்டு வச்சுருவோம். குடிக்கலாம், பாட்டிலில் பிடிச்சிக்கணும் போகலாம். நல்ல மழை இந்த மாதம், ஒரு 1.5 மணி நேரம் நல்ல மழை பெய்யுது. மழையிலையும் ஜனங்க நடந்து போனாங்க. மழையில் தான் இது நடந்துனது சேவை. பாருங்கள், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தால் தான், வழி போகணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் இந்த சேவையை நாங்கள் செய்து வரோம். எங்கள் சேவைக்கு ஆதரவு தருவீங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணி கேன் வாங்கி போட்டு விட்ருவோம். அவங்க குடிக்கலாம், பிடிச்சிக்கின்னு போகலாம். இது மூட்டு வலி தைலம் எல்லாருக்குமே எவ்வளோ கேட்டாலும் கொடுப்போம். திதி ஆரம்பிக்கிறதுலேருந்து திதி முடிகிற வரைக்கும் இந்த சேவை தொடரும். ஆயில், சூப்பு, தண்ணி 3மே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். மூட்டு வலி தைலம் இது தொடர்ந்து பக்தர்களுக்கு மூட்டு வலி தைலம், மூட்டு வலி சூப்பு, குடிக்க தண்ணி, இந்த 3 சேவையும் தொடர்ந்து செய்துக்கினே இருப்போம். வலி முக்கியம் இல்லையா? வலி போகிறது மிகப்பெரிய விஷயம். பெயின் கில்லர் மாத்திரை போட்டால் தான் போகும். ஆனால் இது சாப்பிட்டாவே போயிடும், வலி சுத்தமாக போயிடும். இதை தடவினா சுத்தமாக வலி போயிடும். அதுக்காக தான் இந்த காணொலி உங்கள்கிட்ட போடுறேன். பாருங்கள், இந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் வாயுலிங்கத்தை அடுத்துள்ள நமது ஆசிரமத்துக்கு பௌர்ணமி தோறும் கிரிவலம் வர பக்தர்களுக்கு இந்த சேவை செய்கிறேன்னு சொல்லுங்கள். நல்லது. நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும்